ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் விஷ்ணு. ஜாயினிங் மீ இஸ் விஸ்வா. வெல்கம் டு ஐஐஓ பாட்காஸ்ட் எபிசோட் 6. எபிசோட் 5ல என்ன பேசணும்னு மறந்துட்டேன். ஏன்னா 2 வாரம் ஆகுது ரெக்கார்ட் பண்ணல. பட் டுடே இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். விஸ்வா நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்கான். அதை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். விஸ்வா, கேன் யூ டேக் அஸ் த்ரூ வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தி ஏஐ ஸ்பேஸ் ரீசென்ட்லி? பேசிக்கா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம செக்மெண்ட் வந்துட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்துட்டு ட்ரெண்டிங் ஏஐ நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த எக்ஸிஸ்டிங் இல்ல ப்ரீவியஸ் ஏ நாட் கம்பபிள் அண்ட் கரண்ட் ஏஐ ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் ஏஐ நியூஸ் அப்படின்னு பாக்குறப்போ என் கண்ணில் ஃபர்ஸ்ட் பட்டது வந்துட்டு என்னன்னா, நம்ம இங்க ஆந்திரா, தெலுங்கானா அந்த சைட்லாம் வந்துட்டு புது ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வர்றதுக்கான அப்ரூவல்ஸ்லாம் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இருக்காங்க. அது பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு என்னன்னா, சிலிக்கான் வேலியில ஒரு விஷயம் வந்துட்டு உனக்கு வந்துட்டு பண்றாங்க. நீ அங்கேயே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி, அங்கேயே நீ எல்லாம் ப்ராசஸ் பண்ணி, அங்க இருந்தே எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணா ஓகே. ம் அது என்ன டேட்டா சென்டர்ஸ் மட்டும் இந்தியால கொண்டு வந்து வைக்கிறது? இந்தியான்றது ஆக்சுவலா நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, கனிம வளங்கள் நிறைய இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். நிறைய விஷயம் நம்ம கிட்ட வந்து கிடைக்கும். ரா மெட்டீரியல்ஸ் நீ பாக்குறப்போ பேக் வென் வெள்ளக்காரங்க வந்தப்போவே எப்படி இருக்கும்னா, நம்ம கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளிநாட்டுல போயிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் அங்க இருந்து மேக் பண்ணி நம்மளுக்கே அதை அதிக விலைக்கு வந்து விற்றுவாங்க. கரெக்ட். அப்போ அதுவே எனக்கு கொஞ்சம் வந்துட்டு என்னடா அது, ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் நாட் அந்த டயத்துல வி ஆர் நாட் வெல் எஜுகேட்டட் அண்ட் தென் ம் அதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா இப்பவும் பார்த்தோன்னா அதே ஆர் வி பீயிங் காலனைஸ்ட் அகைன் ஃபார் தீஸ் ஏஐ ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. என்னதான் நம்ம பின்தங்கி இருந்தாலும் நம்ம பின்தங்கி இருக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நான் ஆக்சுவலா அது அந்த இதுக்கு வர ரெண்டாவது அந்த சிமிலாரிட்டிஸ் நம்ம ரெண்டாவது ட்ரா பண்றோம்ல, அப்ப நான் வந்து சொல்றேன் நம்ம பின்தங்கி இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ். ஏன்னா இந்த இது பண்ணி பாக்குறப்போ ஆக்சுவலா இந்த ரெக்வஸ்ட் ப்ராசஸிங் ரிசோர்ஸ் மட்டும் தான் இந்தியாவில இருக்குமே தவிர மற்ற எதுவுமே இங்க வந்துட்டு இந்தியாவில இருக்கவே இருக்கு. இப்போ நம்மள வந்துட்டு லைட்டா நம்மளுக்கு ஒரு வாடகை மாதிரி கொடுத்து இல்ல கமிஷன் மாதிரி கொடுத்து நம்ம கிட்ட ஏஐ டேட்டா சென்டர் வச்சுட்டு மற்ற பெரிய விஷயத்த வந்து அவங்க அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த எப்படி சொல்றது நாலேஜ் சுப்பீரியாரிட்டி அப்படின்றத விட நம்ம ஏற்கனவே சொன்னதான், unless and until you are going to change the baseline architecture of your transformer அந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு நீ வந்து அதை மாத்தலைன்னா எதுவுமே மாறாதீங்க. ம் நீ என்னன்னாலும் கொண்டு வரலாம். நீ கன்டெக்ட் விண்டோ சைஸ் பெருசா இருக்கிற இந்த மாடலுக்கு இல்ல இந்த மாடல் வந்துட்டு நிறைய ரிமெம்பர் பண்ணுது. when you spin up multiple agents using this model, the context will be shared. ஷேர்ட். ம் இதுதான் நிறைய பேர் கண்டுபிடிச்சு வராங்களே தவிர பேஸ்லைன் ஆர்கிடெக்சர் மாறாம இங்க எதுவுமே மாறாது. அதாவது ஒரே மிஷின் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே சொல்றோம் EC2 எல்லாம் ரன் பண்ணும்போது ம் உன் கோட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா வேற வழியே இல்லை. நீ ஒன்னு ஹரிசாண்டலா ஸ்கேல் பண்ணும் இல்ல வெர்டிகலா ஸ்கேல் கரெக்ட் பண்ணும். கரெக்ட். ஒன்னு உன் அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ணு இல்லைன்னா உன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்கேல் பண்ணு. ரெண்டுமே பண்ணல அப்படின்னா எதுவுமே நடக்காது இங்க. உன்னோட அப்ளிகேஷன்ல இருக்கிற என்ன சொல்றது ஒரு சின்ன பார்ட் அது அந்த கன்டெக்ட் விண்டோ அப்படின்றது. ம் ம் AI is supposed to forget things. அதுதான் அதோட ஆர்கிடெக்சர். சோ அப்படின்னு பாக்குறப்போ நீ அதை ரிமெம்பர் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு நாட் முட்டாள்தனம். வெரி ப்ராமிசிங். முட்டாள்தனம் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. டேரக்டா Still, சொல்லக்கூடாது. பட் ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். நான் ஏன் முட்டாள்தனம்னு சொல்றேன்னா, இப்போ ஐ திங்க் இது வந்து ஏற்கனவே நிறைய சிஇஓ சொன்ன விஷயத்த தான் நான் திருப்பி சொல்றேன். ரைட்டா? ஏன்னா இந்த நிறைய ரேப்பர் அப்படின்ற ஒரு பேச்சு வரப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரேப்பர் நீ என்ன வேணா ஆட் பண்ணலாம் ஃபங்ஷனாலிட்டி. பட் த மொமெண்ட் த நெக்ஸ்ட் மாடல் ட்ராப்ஸ் யுவர் ரேப்பர் வில் பி இர்ரெலவென்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் தே ஆர் டூயிங் த சேம் திங். இப்போ நீ வந்து தனியா ஒரு ஆப் கிரியேட் பண்ணி $1 பில்லியன் ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ற ஃபார் திஸ் ஷேர்டு விண்டோவா இருக்கட்டும், இல்ல இந்த ஏஜென்ட் ஸ்பானிங்கா இருக்கட்டும். இப்போ பாத்தியா பை த வே இந்த ஏஜென்டிக் ஏன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஏன் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வை இட் பாதர்ஸ் மீ நான் சொல்கிறேன். ஏன்னா தி என்ட்ரி பாயிண்ட் இஸ் நவ் வெரி லோ. ஓகேவா? தட்ஸ் நாட் அ பேட் திங் பை இட் செல்ஃப். பட் இப்போது நான் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணணுன்னா முன்னாடி ஏஐ ஏஜென்ட் நீ கிரியேட் பண்ணுற. ஓகேவா? ஏஜென்ட்னா ஜார்விஸ் மாதிரி ஒரு ஆளை நீ கிரியேட் பண்ணுற. அப்போனா நீ அண்டர்லைன் கோடு என்ன இருக்குது, எப்படி இது ப்ராசஸ் ஆகுது எல்லாத்தையும் கற்றுக்கு தான் கிரியேட் பண்ணுவா. அயன்மேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு நமக்கு தெரியாது. இப்போ நீ ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுனா ஒரே ஒரு மார்க் டவுன் ஃபைல் போட்டால் போதும், விச் இஸ் அ ப்ராம்ப்ட் ஃபைல். ஸோ நீ அந்த ப்ராம்ப்ட் ஃபைலை கிரியேட் பண்ணுறதா நிறைய பேர் நான் ஏஜென்ட் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏஜென்டிக் என்ஜினியர்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ என் பிரச்சனை என்னன்னா, அந்த ஏஜென்டிக் என்ஜினியர் வந்து பண்ணுறது தப்பு கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் அவர் ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டார். ஆனால் இந்த ஏஐ கம்பெனிக்காரங்க என்ன ஃபீட் பண்ணுறாங்கன்னா, அந்த எல்எல்எம் பேஸ் பண்ணி நீ ஒரு ரேப்பர் தான் கிரியேட் பண்ணியிருக்கே தவிர அந்த ரேப்பரை வந்து ஒரு ஏஜென்ட்னு சொல்லி அவனை நம்ப வைக்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் இந்த ரேப்பர்லாம் வேலை செய்யாதுன்னு போயிட்டு இருக்கும்போது பேச்சு இல்லை அண்டர்லைங் மாடல் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திஸ் நியூ வேவ் இஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது.
ஸோ அது வந்து ஐ திங்க் இஸ் அ ப்ராப்ளம். பட் ஐ வாண்ட் டு கோ பேக் டு சம்திங் யூ செட் பிஃபோர், பிகாஸ் ஐ திங்க் வி ஹேவ் டு டபுள் கிளிக் ஆன் தட் ஒன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் தான். பட் பொலிட்டிக்ஸ் தவிர நம்ம கொஞ்சம் வெளியே வந்து பார்ப்போம். ஆர் வி பீங் காலனைஸ்ட் அகைன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்ப எனக்கு நிறைய விஷயம் தோணுது. ஏன்னா அது ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி. நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணிட்டு இந்தியா தான் ரா மெட்டீரியல் வந்து பிரிட்டிஷ் அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி திருப்பி நமக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து 3 டியூட்டி பே பண்ணுறோம். நீ சொல்கிற மாதிரி ஒரு டேட்டா சென்டர் இங்கே இருக்குது அப்படின்னா இந்தியன் ரெக்வஸ்ட் பண்ணுறான், ரைட்டா? ஸோ இந்தியனுக்கு அந்த டேட்டா போகுது, டேட்டா சென்டரில் ப்ராசஸ் ஆகுது, இந்தியனுக்கு ரிசீவ் ஆகிடுது. ஆனால் அதோட ப்ராஃபிட் வந்து ஒரு யூஎஸ் கைக்கு போகுதுன்றப்போ டாலர்ல தான் போகுது. அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி they are paying us in rupees. ஸோ நீ பார்த்தனா இப்போ ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய் இருக்கா? 96 வந்துச்சு நினைக்கிறேன். 96 வந்துச்சா? ஆனா இது பண்றப்போ எப்படி சொல்றது, ருபி இன்னமும் கீழே தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா என்னோட எப்படி சொல்றது, இதோட லாங் டேர்ம் இதுலயே போச்சுன்னு வச்சுக்கோவேன். I think somebody would argue more foreign investment வருதுல அப்படின்னு. But I don't think that's the right way to look at it. ஏன்னா இப்போ நீ வந்து see மேபி it is not that இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் இருக்கா இந்தியாவில், ரைட்டா? யூடியூபர்ஸ் வீடியோ போடுறதுனால இந்தியா அவங்க பிளாட்ஃபார்ம் தான், அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் போகுது. அது மட்டும் காலனைசேஷன் இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்காதீங்க. ஏன் இது டிஃப்ரெண்ட்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டாக அடிச்சிட்டு இருக்காங்க யார் வந்து டேட்டா சென்டர் கட்ட போகிறானுங்கன்னு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டேட்டா சென்டருக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவை, எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு டைமில் அவன் ஊரில் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறான். நம்ம அது தெரியாமல் ஆளுக்கு அடிச்சுக்கிறோம், நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிறேன்னு. நாளைக்கு இது ஆக்சுவலி எங்கே அடி வாங்க தெரியுமா? எனக்கு அமெரிக்காவில் வந்து நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா கேன்சர் சிட்டிஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்கள். தீஸ் ஆர் சிட்டிஸ். இந்த மைனிங்லாம் ரொம்ப நடக்கும் அமெரிக்காவில். அவங்க ரா மெட்டீரியல் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆயிலாக இருக்கட்டும் இல்லை அதர் மினரல்ஸாக இருக்கட்டும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கண்டாமினேட் ஆகிடும் வித் கெமிக்கல்ஸ். ஏன்னா நீங்கள் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அந்த கெமிக்கலை ப்ராப்பராக அவங்களால டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோண்டின குழியிலே கெமிக்கலை போட்டு மேலே மூடிடுவாங்க. இது பண்ணுறதுனால நிறைய சிட்டிஸ் இன் அமெரிக்காவோட இப்போ அவங்க டேப் வாட்டரே எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, நீங்கள் அந்த டேப் வாட்டர் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேன்சர் வந்துடும். அப்போ 40-50 வயசில் அவ்வளோ கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால வந்து அது தட் இஸ் அட் ஸ்டேக். டு வி நீட் டு டேக் திஸ் ரிஸ்க் ஆர் அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் பின்னாடி வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் வை அண்ட் திஸ் இஸ் another question. ஏன்னா நீ சொல்கிறது நான் சொல்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் இது ஸ்கேல் பண்ண மாட்டீங்கன்னு. இந்த மாடல் அடுத்த மாடல் கொடுக்குறீங்க, ஏன் ஸ்கேல் பண்ண மாட்டேங்கிறேன். பட் ஏன் ஸ்கேல் பண்ண மாட்டேங்கிறாங்க அது நான் கேட்குறேன். why do you think they are not scaling? எப்படி சொல்றது, ஐபிஓ வாங்கிட்டு போற வரைய ஸ்கேலிங் பத்தி அவங்க பேச மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே பிரைவேட்டா அவங்களுக்கு தனியா பர்சனலா அவங்களுக்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட் பண்றவங்க. யாரு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியும். காசு கொடுக்கணும்னா மைக்ரோசாஃப்ட்னு தெரியும். மைக்ரோசாஃப்ட் எல்லா காசும் கொடுக்குறாங்க நமக்கு தெரியாது. கண்டிப்பா வெளில இருக்கிற பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது இருப்பாங்க, அது சாமால் பண்ணா கூட இருக்கலாம். இப்படின்னு இருக்கிறப்போ நீ பார்த்தனா யாருமே அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. as long as அந்த கம்பெனி ஸ்டேஸ் பிரைவேட். இப்போ வந்துட்டு அவன் ஷீட்ல என்னன்னாலும் போட்டு காமிச்சிக்கலாம், எனக்கு ரெவன்யூ தான் வந்திருக்கு. ஒன்ஸ் அவன் ஐபிஓ வாங்கிட்டான்னு வச்சுக்கோவேன், நம்ம காசுலாம் அவனுக்கு போகுது. யாருனாலும் அந்த கம்பெனில வந்துட்டு இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் வாங்கணும். அப்படி வாங்கிட்டாங்கன்னா மக்கள் வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, என் காசுலாம் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவன் பதில் கொடுக்கலன்னா அவன் கம்பெனி இப்போ ஓஞ்சிரும், யாரும் அவன் மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அப்பதான் அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான்னா உண்மையிலேயே ஸ்கேலிங் பத்தி அப்பதான் எனக்கு யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பாயிண்ட் சொன்னேன்ல, அந்த நேச்சர் வந்துட்டு பாதிக்கப்படாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என்னோட பெரிய கன்சர்னா தான் இருக்கு. ஆக்சுவலி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிச்சு பாக்குறேன். ஒரு ஜிபியோட லைஃப் டைம் வந்து இவங்க யூஸ் பண்ற இன்டென்சிட்டி வச்சு பார்த்தோம்னா 24/7 வந்துட்டு அது எல்லா நாளும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆமா, அப்படி பாக்குறப்போ ஒரு 5 to 6 இயர்ஸ் அதோட லைஃப் டைமே வரும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு பழசாயிடும். இந்தியால அது பர்ஃபார்மும் பண்ணது, ஒரு கேம் மட்டும் ஆடுறது இல்ல, அதுல என்னென்னவோ பண்றாங்க, அவ்வளோ கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணது, அந்த செமிகண்டக்டர் டிரான்சாக்ஷன் பண்ணல. அப்படின்னு பாக்குறப்போ 5-6 வருஷம் கழிச்சு நீ அதை திரும்ப புதுசா வந்து இந்த இடத்துல வைக்கலாம் போகுது. அது எவ்வளவு அதிக தண்ணி கன்சியூம் பண்ணதான் போகுது. என்னதான் நீ சொன்னாலும் ஒரே வாட்டர் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாட்டர் கொடுக்குறியோ அதை வச்சு நான் வந்து இது பண்ணிடலாம். எவ்வளவு சொன்னாலும் எலக்ட்ரிசிட்டின்றது நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசிருப்போம் நினைக்கிறேன். இங்க சென்னையில் வந்துட்டு ஒரு பிக் ஏஐ பவர் டேட்டா சென்டர் ஒன்லி ஸ்பெசிபிக் டு ட்ரெயின் ஏஐ மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பண்ணா கூட அது எவ்வளவு கரண்ட் வந்து செலவழியும். இந்தியன் ருபீஸ்ல வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஏறக்குறைய எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கணக்கு போட்டுருந்தோம். பல்லாயிரம் கோடி கிட்ட வந்துச்சு, அதான் எவ்வளவு கோடி வந்துச்சு. அது
So, அதான் இப்ப ஆல்ரெடி ஒவ்வொரு ஸ்டேட்டோட இது வேல்யூலாம் எங்க இருக்கு, நம்மள இது பார்க்காம சரி ஓகே இவங்க அதுக்குள்ள கான்ட்ராக்ட் கொடுத்து அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதை இதுல பேசணும்னு நினைச்சேன். ஜம்பிங் டு த நெக்ஸ்ட் டாபிக். ம். என்னன்னா ஆக்சுவலா ஐபிஎம் ஓட சிஓ வந்துட்டு வார்ன் பண்ணிருக்காங்க பப்ளிக் போயிட்டு, நீங்க இந்த அளவு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் நாட் லுக்கிங் குட். என்ன சொல்றது, இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு கம்ப்யூட் ஆர் ரெவன்யூ பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினெட்லி இந்த பபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ம். அண்ட் ஜோவோட சிஓ ஸ்ரீதர் வெம்பு அதை வந்துட்டு ஆதரவு, லைக் என்ன சொல்றது, ஐ மீன் ஃபைனலி நாட் ஃபைனலி ஆல்ரெடி நம்ம இவர் சத்யா நாடெல்லாம் வந்துட்டு இதை பத்தி கொஞ்சம் பேசினதெல்லாம் பார்த்தோம். ஏஐக்கு எகெயின்ஸ்டானா எப்படி சொல்றது, ஹியூமன் ஃபோர்ஸுக்கு வந்துட்டு ஆதரவா பேசுனது. ம். இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏஐக்கு எகெயின்ஸ்டா பேசினாலும் பட் சம்திங் தட் we are also in the thinking in the same line அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 எபிசோட பேசிட்டு இருக்கோம். ஆமா. அவங்களும் அதே மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ மீன் அது பெரிய பிளாகா இருக்கும், அதை ரொம்ப நாள் ஆகும் அதை படிச்சோம். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு 10 பேஜுக்கு போட்டிருப்பாரு, அதுக்கு அவர் ஒரு 2 பேஜுக்கு ஒரு ஃபிளேவர் போட்டிருப்பாரு. ஆனா அவங்க சொல்ல வர்றது வந்து இதுதான். அவ்வளவுதான் ஓகேவா? கண்டென்ட். சோ இதுதான் எதுவும் சொல்ல மாட்டா இதுக்கு இல்ல ஐ திங்க் நீ. ஐ எம் குட். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய ம். பேர் இப்போ பேசிட்டோம், நம்ம ஒரு ட்ராக்கர் மாதிரி வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோட்ல இவன் பேசிட்டா அடுத்து இவன் பேசிட்டா இதுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு பார்ப்போம் என்ன ஆமா நடக்குது ஆமா ஃபியூச்சர்ல. ஆமா பட் ஐ திங்க் மோர் பீப்புள் ஆர் ட்ரைங் டு கால் அவுட். இது ஒரு ட்ரெண்டா என்னன்னு தெரியல. மேபி இன்னும் நிறைய பேர் ஆமா. பேச ஆரம்பிச்சா. ஐ மீன் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இன்னும் இப்போ ரெண்டு பிக் ஜெயின்ஸ் தான் இருக்காங்க இந்த ஏஐ பொறுத்தவரை. ஆந்த்ரோபிக் இவங்க ஓப்பனி 2 பேரும் ஐபிஓ வாங்கிட்டாங்கன்னா எல்லாரும் இதை பத்தி பேசிதான் ஆகணும். அப்பதான் ஹாட் டாபிக் இருக்கும். அடிச்சுதான். அண்ட் ஏன்னா தென் ஸ்பேஸ் வேற ஐபிஓ வாங்கிட்டாங்களா, ஆமா அவங்க ஐபிஓ வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதுவே கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது, இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி தட்ஸ் ஏன்னா வெரி நைஸ் ஸ்டாக் பாயிண்ட். வந்துட்டு கொஞ்சம் டவுனா தான் போயிட்டு இருக்கா. இப்ப இப்ப எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும், ஏன்னா இன்ஃபேக்ட் முதல் 5 நாள் எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது ஆக்சுவலி ஓகே. இப்போ கூட பரவாயில்ல. ஒரு 14% லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஆமா ஆமா. திஸ் இஸ் நாட் த வேல்யூ. ஓகேவா? ஏன்னா நீ ஒரு ஐபிஓ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அண்ட் யூர் பப்ளிக்லி ட்ரேடட். எவ்ரி ம். குவார்ட்டர் வந்து நீ உன்னோட earnings ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணணும். அண்ட் அந்த earning ரிப்போர்ட் ம். கீழே போனாலே கிராஷ் ஆயிடும் ஸ்டாக் அன்னைக்கு வந்து. ஸோ ம். ஆகஸ்ட் 2ஆம் தேதின்னு சொல்றாங்க இவங்களோட earnings ரிப்போர்ட் பழைய குவார்ட்டருக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாம். SpaceX-க்கா? ஸ்பேஸ் எக்ஸுக்கு. ஸோ ஓ, ஓகே. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து மேபி ஏன்னா ஒரு விண்டோ இருக்கும். ஐ திங்க் ஆகஸ்ட் 2 to 19 நினைக்கிறேன். அந்த விண்டோக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணி ஓகே. ஆகணும். பட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து பபுள் உடைய போதுன்னு ஒரு புது டாக் போயிட்டு இருக்கு. உடையாது கண்டிப்பா. பட் அப்படிலாம் இது கிடையாது. அடுத்த குரூப் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே. சோ இதான் இந்த முதல் செக்மெண்ட் ஆக்சுவலா அபவுட் த நியூ ஏஐ நியூஸ், ஐ மீன் ட்ரெண்டிங் ஏஐ நியூஸ். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா parallel 15 என்ன சொல்றது, பழைய .com பபுளின் டிரா பண்ணி குடிக்கிறாங்க. இதுல வந்துட்டு ஒரு தியரி வந்துட்டு நான் பார்த்தேன். ஐ மீன் நான் ரிசர்ச் பண்ண வரைய நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கூகுள் தான் செம சர்ச் இன்ஜினா இருந்திருக்கும் அப்போ. ஏன்னா அப்ப வந்து நான் பிறக்கல ஆக்சுவலா. இந்த .com பபுள் இருந்தப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ ம். ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி கூகுள் அப்புறம் நிறைய மைக்ரோசாஃப்ட் இவங்க மட்டும் தான் டாப்ல இருந்திருப்பாங்க இந்த .com பபுள் இப்போ. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, ஓப்பனே ஆண்ட்ரோபிக் இப்போ எப்படி இருக்காங்களோ அப்போ வந்துட்டு இவங்க இருந்திருப்பாங்க. அதுல இருந்து அவங்க சேவ் இருந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது போல. ம். ஆக்சுவலா அவங்க முன்னாடி இருந்து ஆரோஸ்லாம் அவங்க நெஞ்சில வாங்கிட்ட கம்பெனிஸ் வந்துட்டு வேறவங்க போல. ஓ சர்ச் அப்படியா? இன்ஜின்ஸ் வந்துட்டு கூகுள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய எப்படி சொல்றது கம்பெனியெல்லாம் ஃபர்ஸ்ட் வளரல. ம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிஸ் பேர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆல்டா விஸ்டா ஆ அண்ட் லைகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவங்களும் சர்ச் இன்ஜின் கம்பெனிஸ் தான் போல. ஓகே. இவங்க எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்றாங்க, .com ஏராவப்போ பூம் ஆயிட்டு அதுக்கப்புறமா கிராஷ்ல விழுந்தவங்க. இப்ப இந்த கம்பெனி எங்க போச்சுன்னே தெரியல. ம். ம். கூகுள் என்ன பண்றாங்கன்னா, இவன் என்னென்ன தப்பு பண்ணானோ அது அந்த தப்பை எதுவுமே அவன் பண்ணாம அவன் பொழைச்சுக்கிட்டான் கடைசியில. அப்படி வந்தவன் தான் கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லாம். இதே மாதிரி இது இது நீங்க இது சர்ச் இன்ஜின் கம்பெனிஸ் மட்டும் கேட்டீங்கன்னா இல்ல ஆக்சுவலா லியூசென்ட் நாட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கம்பெனிஸ் இருக்கு. இது ஓகே. சர்ச் பண்ணி பாருங்க. LUCENT NORTL இந்த 2 வேற வேற கம்பெனிஸ். ரெண்டுமே பெரிய டெலிகம்யூனிகேஷன்ல பெரிய ஜெயிண்டா இருந்திருக்காங்க போல அந்த ஓகே. டைத்துல. ஆனா இந்த .com டெலிகம்யூனிகேஷனால உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா யூஎஸ் ஃபுல்லா லே பண்ணி விட்டுருப்பாங்க. எல்லாத்துக்கும் வெப்சைட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில இதாயிருக்கும் அவங்களோட பிசினஸும். ஸோ இதுல இருந்து கடைசியில வந்தவங்க எல்லாம் காம்காஸ்ட் இவங்க எல்லாம் இப்ப டெலிகம்யூனிகேஷன் ஜெயின்டா இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆரோ வாங்கிட்டு அவங்க பண்ண தப்பு வந்துட்டு இவங்க யாருமே பண்ணாம வந்துட்டு 2வது கரெக்டா வந்துருக்காங்க. ஸோ இதை இப்ப இருக்கிற இதோட நம்ம டிராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, சர்வமே வந்துட்டு இப்ப நம்ம வாரது வந்துட்டு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ற விஷயம் கண்டிப்பா நான் கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்டேஜஸா தான் போயிட்டு இருக்கோம். ம். வி நோ ஹவு டு யூஸ் ஏஐ, நாட் டு யூஸ் ஏஐ, அண்ட் வி நோ
வாட் மிஸ்டேக் வி டோன்ட் ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன். இந்த இடத்துல 2 பேரல்ஸ் வந்து ட்ரா பண்ணி கம்பேர் பண்றேன். யுவர் தாட்ஸ் ஆன் நோ திஸ்? ஐ திங்க் தட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னா ம், அண்ட் நான் நம்ம இமேஜினேஷனுக்கு போயிட்டேன். என்ன நடக்குது ஏன்னா ம், டாட் காம் பபிள் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஹார்ட்வேர் ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பர் ஆகிடும். And then ம், ம், I ம், think at that point you will know what not to do. So I think ம், I think it's a very nice time for Indian startups to come in, நீ சொன்ன மாதிரி, ம், and to not do the same mistakes that people are ம், doing right now. ஆனா இதுல one problem என்னன்னா, நீ சொன்னல we are using AI, we ம், know AI ன்னு சொல்ற, we are using ம், LLMs, and the problem, as I said before, இந்த வீடியோல ஏற்கனவே சொன்ன மாதிரி, the companies are brainwashing you into thinking what is an ம். AI engineer அப்படின்னு. இப்போ கரெக்ட், சும்மா இந்த கரெக்ட். நீங்க மார்க் டவுன் ஃபைல் எழுதுறது AI engineering கிடையாதுங்க. இது யார் கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் மீன் டு அஃபெண்ட் யூ. ஏன்னா எஸ் தட் ஒர்க்ஸ், யூர் கிரியேட்டிங் அன் ஏஜென்ட். பட் நாளைக்கே அந்த கம்பெனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் நோ. அந்த மார்க் டவுன் ஃபைல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இடம், அவ்வளோதான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ம், த ப்ராசஸ் பிஹைண்ட் இட், எப்படி இது வருதுன்னு. ஏன்னா நாளைக்கு நம்ம இவன் சொல்கிற மாதிரி ஒரு கிராஷ் நடந்து அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரோம், பில்டிங் நியூ கம்பெனிஸ்னா we need to know what works and how it works behind the scenes. ஸோ அந்த ரேப்பர் தவிர let's try to learn more. and I think at least என் சைட் ஆஃப் ஃபோக்கஸ் obviously learn, இது எல்லாம் தேவை தான், ஸ்கில்ஸ் அதெல்லாம் ம். ஓகே தான், because that's not a bad thing, you need it. but அது தவிர I think we have to focus more, at least the people who are willing to build stuff for the future, focus more on how things work in the back end. Okay, சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம போனோம்னா, வேற பேரல் வந்துட்டு இப்ப நான் டிரா பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலா இப்ப NVIDIA வந்துட்டு எங்க இருக்காங்கன்னா டாப்ல இருக்கான். ம் ஊரோட டாப்ல இருக்கிற மாதிரி வேர்ல்டுலயே ஹையஸ்ட் வேல்யூ கம்பெனி வந்துட்டு NVIDIA தான். ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தப்ப ஆப்பிள் இருந்தான்னு நினைக்கிறேன். இந்த வீக் நான் பார்த்தப்போ. NVIDIA vs ஆப்பிள்னு எனக்கு ஃபுல்லா வந்துருக்கு, எனக்கு ஆஹ் எதுக்குன்னு தெரியல அது ஆமா, ஆமா. வருது. ஓகே, இதான் ஆக்சுவலி விஷயமா? NVIDIA ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் டவுன்ல போயிடுச்சு. எதனாலும் தெரியல, நான் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கல. ஆ ஆப்பிள் வந்துட்டு இப்ப டாப்ல இருக்கா. ஆனா ஃபர்ஸ்டே நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி. NVIDIA வந்துட்டு இப்ப டாப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாட் பபுள்ல போய் யாரு டாப்ல இருந்தா சிஸ்கோ தான் இருந்தான். சிஸ்கோ எங்க இருந்தான்னா, ஐ மீன் செம பீக்ல இருப்பான். நீங்க சிஸ்கோவோட எப்படி சொல்றது, சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த .com பபுள்ல பீக்ல இருந்திருப்பான் தலைவன். அடுத்து ஒரு டிராப் வந்திருக்கும் பாருங்க, தடுக்கி இருக்கும் 2 நாள்ல. அப்படி அப்படி இருந்திருப்பான். $59லேருந்து $19 வந்திருக்கான். டாலருக்கு வந்துச்சா. ஸோ அவன் அவன் 59 இருந்துச்சு பீக்ல. 59, ஆனா இப்போ இட்ஸ் அட் 111. பட் நீ சொன்ன மாதிரி 59, இப்போ இப்போ 111 65, 59 சாரி வந்துட்டு. 65 தான் பீக் போல. இல்லடா 70, ஆமா, 80லாம் போகுது. 80லேருந்து 19 வந்திருக்கு. 80 தான். 80 தான் அவனோட பீக் ஆக்சுவலா. பார்த்தோம்னா அது ஆக்சுவலா எப்படி நடந்திருக்குன்னா, கரெக்டா அவனும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கான். ஓகேவா, எப்படி சொல்றது, டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் கம்பெனி ஆக்சுவலா. அப்போ ஓகே. இப்பயும் நெட்வொர்க் தான். அவன் அந்த இதுல வந்துட்டு அவ்வளவு பீக்ல இருந்துட்டு அவ்வளவு ரவுட்டர்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்கான் போல. எப்படி சொல்றது, எல்லாரும் நீ இப்ப ஆக்சுவலா நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கேன். உனக்கு வந்து நிறைய இது வரும். நான் வந்து இது வந்து நான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா. எனக்கு இந்த மாதிரி எனக்கு நெட்வொர்க்லாம் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரப்ப எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ ஒவ்வொரு .com கம்பெனியும் இந்த மாதிரி காலியாக இவனுக்கு வந்துட்டு யூஎஸ் எல்லாம் போயிருக்காங்க. இவனும் கொஞ்சம் தலைவனுக்கு எப்படி ஆயிருக்குன்னா, அவன் $80 இருந்து கீழே விழுந்திருக்கான். அதாவது 80% வந்துட்டு அவனோட மார்க்கெட் வந்துட்டு அவனோட கம்பெனி இது வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஆமா. அவனுக்கு வந்துட்டு எவ்வளவு வருஷம் கழிச்சுன்னா, 26 வருஷம் கழிச்சு அவனுக்கு வந்துட்டு இப்ப அந்த அந்த ஒரு எப்படி சொல்றது, $80 பர் ஷேர் வந்துட்டு அவனோட ஷேர் பிரைஸ கொண்டு போறதுக்கு 26 வருஷம் ஆயிருக்கு. ஆமா. மோர் ஸ்பெசிஃபிக்லி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல தான். ஜான் உம் ஃபெப்ல கூட வந்து 78 தான்டா இருந்திருக்கான். ஆமா, இப்பெல்லாம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பெசிபிக்கா டெலிகம்யூனிகேஷன் வெரி வெரி ஹியூஜ் பிளேயர். ஆமா. கம்பெனி அப்படின்றதுனால எப்படியோ விழுந்துச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இவன் AT&T இவங்க எல்லாம் அப்படி வந்துட்டாங்க எப்படியோ. ஆனா NVIDIA நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொல்லல. ஏன்னா NVIDIAக்கு வந்துட்டு ஏஐ மட்டும் தான் பிசினஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது வந்து கேமிங் பொறுத்தவரைய உங்களுக்கு வந்துட்டு நமக்கு சிப் ரெடி பண்ணி தரது. ஏஐக்கு முன்னாடி அவன் பிசினஸ் தானே, கேம் தானே. அப்படின்னு பாக்குறப்போ அவனுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோலாம் அந்த இடத்துல அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் இருக்கும். அதனால அவனுக்கும் இந்த மாதிரி தான் ஆகுன்றது என்னோட ஒரு கணிப்பு. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? இல்ல இதுல வந்து நீ NVIDIA பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நீ சொன்ன மாதிரி தான், அவன் ஒரு பில்டிங் ஃபார் கேமர்ஸ்னு ஆரம்பிச்சுட்டு துரோகம் பண்ணிட்டான். முதுகுல குத்திட்டான் எல்லாரையும், ஏஐ சைடு போயிட்டான். ஆனா நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன்டா விஸ்வா. இந்த ஜிபியூன்றது வந்து இட் இஸ் நாட் த மோஸ்ட் ஆப்டிமைஸ்ட் ஹார்ட்வேர் ஃபார் ஏஐ ஆக்சுவலா. இது ஏன் வந்து ஜிபியூ நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஆக்சுவலி ஜிபியூல இந்த கூடான்னு ஒன்று எழுதியிருப்பானுங்களே NVIDIA வந்து,
ஒரு லைப்ரரி. நம்ம கூட இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுமே அந்த கூட ஆமா ஆமா அந்த ஆமா. அந்த ப்ராசஸ் அண்ட் கூடா கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். தட்ஸ் தி ஹார்ட்வேர் சிப் மாதிரி. ஓகே. தட் இஸ் பேசிக்லி ஓ மெமரியை 1 by 1 சிபியூ போகிறதுக்கு பதிலாக ஒரே நேரத்தில் வந்து 10 பேர் வேலை பார்க்குற மாதிரி அதில். ஸோ நம்பர் ஓ. ஆஃப் கூடா கோர்ஸ் எல்லா கூடா கோர்ஸ் சேம் டைமில் ஃபயர் ஆகும். அண்ட் அந்த மாதிரி தான் ஓகே. உனக்கு இப்போது ஒரு ஒரு ரஃப் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ம். உனக்கு ஒரு 10 ம். பேராமீட்டர் இருக்கிற மாடல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ம்ஹ்ம். அண்ட் வந்து உனக்கு ஒரு 10 கோர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இட்ஸ் வெரி ஈஸி டு ம். மேப் ஒன் ஒன் இல்லைன்னா ஒன்று ஒன்றா போகணும்ல. ஸோ நீ இந்த ஓகே. இந்த ஏஐ மாடல் வந்து பிகாஸ் த ஜிபியூஸ் ஆர்கிடெக்சர் வாஸ் சச் வேர் யூ கேன் ரன் மல்டிபிள் அந்த டேட்டா அந்த விராம் ம். ஆப்வியஸ்லி வாஸ் தேர் அண்ட் வெரி ஃபாஸ்ட் ம். ரேம் ம். ஆல்சோ இருந்தது. அதனால தான் ரெட்ரோ ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க நிறைய பேர். இந்த ஒரு ஏஐ ஜிபியூவே ஓ. ஏஐயோட யூஸ் கேஸே ரெட்ரோ ஃபிட். ஏன்னா நீ கம்ப்யூட்டிங் நீட்ஸ் பார்த்துன்னு வச்சுக்கோயேன். முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்க்ரீஸ் ஆக ஆமா ஆமா. நம்மளோட கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் இன்க்ரீஸ் ஆகி நிறைய இது வந்து டெடிகேட்டடாக அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்தது. ம். அதனால ம். தான் ம். சிபியூஸ்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆமா ஆமா. the calculation that it's doing, it's designed specifically for that. ஸோ ம். நம்ம ம். இந்த ம். சாஃப்ட்வேர் ஸ்கேலிங் மட்டும் இல்லாமையே ஒரு ஹார்ட்வேர் லெவல்லையும் நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். யூ ஹேவ் டு ரீதிங்க் த சொல்யூஷன் அப்படின்னு வந்து நான் ரீசெண்டாக படித்தேன். அது உண்மையா இல்லையான்னு தெரில. பட் நிறைய பேர் பண்ணிருக்காங்க போல அதை பற்றி ரீசர்ச். ஆ. இன்ட்ரெஸ்டிங்டா. ஆ பாக்குறேன் அத பத்தி. நல்லா இருக்கு. நான் இது வீடியோ அனுப்பிச்சு ஓகே. விட்றேன் உனக்கு. பட் அதான் ஸோ ம். ஓகே. அதான் என்னோட இது. பட் லெட்ஸ் see வேர் NVIDIA ம். goes. ஐ திங்க் மேபி தே வில் அடாப்ட் ஆர் சொன்ன மாதிரி இல்லை நியூ பிளேயர் கூட ம். ஆல் வரலாம். இப்போ நாளைக்கே ஒருத்தன் ம். பெட்டர். ம். ஸோ அகைன் நீங்கள் அவசரப்பட்டு டேட்டா சென்டர் இந்த ஜிபி வச்சு கட்டிட்டீங்க, நாளைக்கே வேற ஹார்ட்வேர் பெட்டர் தன் ஜிபியூன்னு வந்துச்சுன்னா முடிஞ்சு காசு வந்து எல்லாருக்கும். ஆமா ஆமா. அதனால தெரில, என்ன நம்ம சொல்லி யாரும் கேட்க போகிறது இல்லை. பட் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆமா. மாதிரி நடக்குதுன்னு. நடக்குதுன்னு தான் சொல்றேன். இது நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம பர்சனல் ஒப்பீனியன் எல்லாருக்கும் இருக்கும். சரி, ஓகே. பேக் சைடு செகண்ட் போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெபிலிட்டி டாட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2023 வந்துட்டு ஒரு கம்பெனி. ஸோ அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற புது இன்வெஸ்டர்ஸ் தான் இது இது வந்துட்டு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் .com பபுள்ல இருக்கிற பபிள். கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெபிலிட்டி ஏ சொல்றாங்க. ஓகே. அந்த கம்பெனி இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆல்ரெடி வெடிச்சிருச்சு. ஸோ எப்படின்னா, அவன் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கான், 2023 வந்துட்டு $93 மில்லியன் வந்துட்டு கம்ப்யூட்டிங் பவர்ஸ்க்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது வா. கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணி, மிச்சம் ஒரு $55 மில்லியன் வந்துட்டு சேலரிக்கும் மத்த ஆபரேஷன் காஸ்ட்டுக்கும் வந்துட்டு செலவு பண்ணிருக்கான். இவ்வளவு செலவு பண்ணவன் அவனோட ரெவன்யூ வந்துட்டு $14 மில்லியன். ஓ மை காட். ஸோ அவன் கம்பெனி வந்துட்டு இதாயிடுச்சு இதுல. இது இப்போ 2023 ஸ்டெபிலிட்டி டாட் ஏ நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேரு. இதுதான் பார்த்தேன் நான். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கும். நம்மளுக்கு .com பபுள்ல என்ன நடந்துச்சு, எந்த .com எப்படி ஆயிடுச்சு, பெட் பெட்.com நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர். ஆமா அதுவும் நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்தேன். pet.com கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா. நான். பெட்.com அதுக்கப்புறம் ஏதோ வேன் வச்சு ஏதோ ஒரு பிசினஸ் வந்துட்டு ஃபுல்லா வேனு டிரைவர்லாம் வாங்கி போட்டு அவங்க வந்து ஒரு வெப்சைட் மட்டும் பண்ணி வச்சுட்டு அதை மார்க்கெட் பண்ண தெரியாம அந்த கம்பெனி அப்படியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் அப்படித்தான். ஊபர் வந்துட்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்தவங்க கிடையாது அந்த மார்க்கெட்ல. ஓகே. ட்ராப் பண்ணி இது பண்றதுல அவங்க இதுல வேற யாரோ வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இப்படித்தான். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றது, மத்த சர்ச் இன்ஜின் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெயிலான கம்பெனி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆக்சுவலா ஸ்டெபிலிட்டி டாட் ஏன்றது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. பேரல்ஸ் மட்டும் ட்ரா பண்றேன் நான். ஆக்சுவலா எப்படி போகுதுன்னா ஆனா இப்போ அப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபண்டு தருவாரு. நம்ம அதை வந்துட்டு கடன் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெவன்யூ வரலன்னா அது முடிஞ்சு நம்ம வந்துட்டு லாஸ்டே நம்ம கிளம்பிடுவோம். ஆனா இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதான் சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு வர சொல்லிக்கிறானுங்க. ஒருத்தன் இருக்கிற வந்துட்டு இன்னொருத்தன் கொடுத்து அவன் ஆக்சுவலா அதை கடன் தான் வாங்கியிருக்கான். ஆனா அதை வந்துட்டு அவன் ரெவன்யூ கிடையாதுல்ல. ரெவன்யூ காட்டுவாங்க. ஆனா ரெவன்யூ காட்டு எல்லாரும் ஒரே காசு வந்துட்டு ரெவன்யூ காட்டுறாங்க. அதான் இங்க பிரச்சனையே. அதான் எப்படி சொல்றது, ஸ்டார்ட் அப்க்கு வந்துட்டு இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாமா. அந்த ஸ்டார்ட் அப் வந்துட்டு என்ன பண்ணும்னா இப்ப NVIDIAக்கு வந்துட்டு கொடுப்பான். NVIDIA வந்துட்டு திரும்ப அதே ஸ்டார்ட் அப்க்கு வந்துட்டு சிப்பா கொடுத்துருவான். அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு அவன் இருந்து ஏதாவது ஒன்று வாங்குவான். மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஐடி கொடுப்பேன். அந்த அந்த சர்க்கிள் அதே கிராஃபுக்கு தான் திரும்ப வருவோம் நம்ம. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை பேர் சர்க்குலர் எக்கனாமி வேற சொல்லிக்கிறாங்க. ஆனா இது வந்துட்டு ஆக்சுவலா ஸ்மார்ட் பிளே. பார்ப்போம் இது எவ்வளவு நாள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர்ல இல்லைன்னா தெரியும், பாத்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல எனக்கு வந்து நீ சொன்ன மாதிரி இந்த சர்க்குலர் எக்கானமியில் ஐ திங்க் இப்போ நம்ம வந்து சொல்றோம்ல, ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு நம்ம இந்தியன்ஸே வந்து ஃபியூச்சர்ல எது பண்ணக்கூடாது எது பண்ணணும்னு தெரிஞ்சு பண்றோன்னு. ஆனா இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் அவங்க தெரிஞ்சு எப்படி நேக்கா டாக்டிக்ஸா யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. ஏன்னா இந்த ஈலான் மஸ்கே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக் எப்படி வந்து ட்விட்டர் ஸ்டாக் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக் கொண்டு வந்தாங்க பார்த்தியா, அப்பெல்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க 10-20 வருஷம் முன்னாடிலாம். ஸோ ஃபினான்ஸ் கைஸ்க்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கு. அண்ட் அவங்களும்
அவங்களுமே அவங்க சைடில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐபிஓ எப்படி ஹை வேல்யூவேஷனில் கொண்டு போகிறது அண்ட் ஹை ப்ராஃபிட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீ ஒரு மார்கன் ஸ்டான்லியாக இருக்க, ஏதோ ஒரு இதுவாக இருக்க, உனக்கு ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐபிஓவில். இஃப் இட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரைப், நீ என்ன பண்ணுவேன்னா வந்த 2வது 3வது நாளே வித்துட்டு போயிடுவேன். ஓகேவா? பட் இட்ஸ் சம்டைம் என்ன இருக்குன்னா சில லாக்இன் பீரியட் இருக்கும். நீ உடனே அந்த ஷேர்ஸை விற்க முடியாது. 1-2 months வெயிட் பண்ணும். அண்ட் நிறைய மக்களுக்கு அந்த மாதிரி லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த மாதிரி டைமில் மாட்டிக்கூடாது நம்ம மக்களை. அதனால பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இருக்கிறப்போ. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெக் கம்பெனிஸ் டூயிங் திஸ், தேர் ஆர் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தட்ஸ் ஆல்சோ டூயிங் திஸ். ஸோ இது எல்லாமே ஆன விஷயம் நம்ம பேசுகிறப்பவே ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பேசுகிற மாதிரி இருக்குடா. அது வந்து எனக்கு வந்து இது ஐ நோ நம்ம வந்து என்னதான் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான பாட்காஸ்ட் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பாட்டம் லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவாகவே ஒரு டேக் எடுக்கிறோம். வை டு யூ திங்க் தட் இஸ்? ஏன்னா வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, யாருமே இதை பற்றி பேச மாட்றாங்க, அதனால யாராவது ஒருத்தர் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். பட் இதே ஒரு 3rd வியூவாக நீ பார்த்தீங்கன்னா, என்னையா இவன் வெறும் நெகட்டிவாகவே தான் பேசிட்டு இருக்காங்க, இதை வந்து ஒரு பாசிட்டிவான வேயாக பார்க்கணும்னா ஹவுல் யூ? இப்போ டெவில்ஸ் அட்வொகேட்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு விஷயத்த நம்ப மாட்டேன், ஆனால் நீ நம்புற மாதிரி போய் சொல்லி அந்த சைடு நீ டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு லாயர் ஆகணும் நீ ஆப்போசிட் சைடில். ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ இருக்கிறது எல்லாமே லாஸ்ட்டில் ஓடிட்டுருக்கு, ரெவென்யூ காட்ட மாட்டுறாங்க, அண்ட் அட் த சேம் டைம் ஐபிஓ போகிறாங்க. இதுக்கு நீ வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவேன்? இல்ல நான் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல நீ யூ ஹேவ் டு அட்டெம்ப்ட். அதான் கேம். அட்டெம்ப்ட் இல்ல நான், ஆனா என்கிட்ட இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. இதோட ஒரு புது ஜஸ்டிஃபிகேஷனோட வரேன் நான். ஆக்சுவலா ஏதோ ஒரு யாரு ஐபிஎம் ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா. கம்ப்யூட்டர்ஸ் வந்த காலத்துல இருந்து அந்த கம்பெனி வந்துட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு 1970s 80s அவங்க கிட்ட இருந்த அவங்க கம்பெனில இருந்து ஒரு பேப்பரை வந்துட்டு ஏதோ ஒரு ரூம்ல இருந்து அவங்க கம்பெனில வந்துட்டு அதை எடுத்துருக்காங்க போல. ஐ மீன் மத்த பேப்பர்லாம் இல்லை, அந்த பேப்பரோட பிரிண்ட் பேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. அந்த ஃபுல் புக்கோட மத்த இதெல்லாம் எரிஞ்சு போச்சு இல்ல காணா போச்சு என்னன்னு தெரியல. அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இந்த ஒரு பிளாக். அதுல வந்துட்டு ஆக்சுவலா என்ன போட்டிருக்காங்கன்னா, அதை நான் அப்படியே படிக்கிறேன். ஓகே. அவங்க வந்து அது ஆக்சுவலா ஐபிஎம்மோட ட்ரைனிங் மேனுவல் ஃப்ரம் 1979. அதுல ஆக்சுவலா என்ன போட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் கேன் நெவர் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, therefore a computer must never make a management decision. ஸோ இவங்க வந்துட்டு எப்படின்னா, அப்ப இருந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ரொம்ப நேரோ மைண்டடா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த அளவு பெரிய ஒரு சிபியூ வச்சு ஜிபியூ வச்சு அந்த அளவு ப்ராசஸிங் பவர்லாம் கிடையாது. கம்ப்யூட்டேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்றாங்க. அதோட எப்படி எவால்யூஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பட் பேஸ்லைனே என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டர் கேன் நெவர் மேக் அ மேனேஜ்மெண்ட் டெசிஷன், ஷுட் நாட் மேக் அ மேனேஜ்மெண்ட் டெசிஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நம்ம இவங்க பண்றது எல்லாமே ப்ரெடிக்ஷன் இல்ல, எல்லாமே டெசிஷன். ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் கான்ஃபிடன்ஸ் லெவல் பேஸ்ட் நம்ம கொடுக்கறதெல்லாம் இல்ல, டிட்டர்மினிஸ்டிக் ஆன்சர் மாதிரி அது வாமிட் பண்ணுது நம்ம இதுல வந்துட்டு அந்த சாட் பாட் வந்துட்டு. ஸோ ஆனா இங்க பிசினஸ் வந்துட்டு அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மத்த இப்ப நீ வந்துட்டு என் எல்எல்எம் யூஸ் பண்ணி ஒன்லி ஹியூமன்ஸ் தேவையில்ல அப்படின்றது ரொம்ப ராங்கான டெக். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதான் புரியாது. பெசிமிஸ்டிக்கா யோசிக்கிறேன் இல்ல, அதான பண்றாங்க அவங்க. அது தப்பு இல்ல. இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு உன் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணல, இதுதான் பண்ணுது அப்படின்னா, ஆனா அதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இது பண்ற, அது எல்லாமே தப்பு. சப்போஸ் டு மேக் யூ பிலீவ் தட் யூ ஆர் சுப்பீரியர் தென் எவ்ரி ஒன் இன் த ரூம், பட் யூ ஆர் த வெரி டம்மஸ்ட் பர்சன் இன் த ரூம் ஆக்சுவலா. அவ்வளவு ஃபீட் பண்ண உனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி அது வந்துட்டு டிசைன்ஸ் டு பி கிவ் யூ ரெஸ்பான்ஸ் லைக் தட். உன்னைய முட்டாள் மாதிரி அதை ட்ரீட் பண்ணாது எப்பவுமே. அது எப்படி சொல்றது, மைக்ரோசாஃப்டோட ஒரு செல்லிங் பாயிண்டே இதுதான். தே வாண்ட் டு மேக் டெவலப்பர்ஸ் அடிக்டட் டு கோபைலட். தே டோன்ட் ஹேவ் டு சோ தட் தே கேன் செல் தேர் ப்ராடக்ட் மோர். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படிதான். அவங்க கம்ப்யூட்டர் நிறைய வித்தாதான் சாஃப்ட்வேர் நிறைய விற்க முடியுன்ற மாதிரி, இது நிறைய வித்தாதான் இவங்களால டோக்கன் நிறைய இது பண்ண முடியும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்றீங்க. இது எந்த கேபிட்டலிஸ்டிக் வேர்ல்ட்ல இதெல்லாம் இருக்கும். ஆனா எனக்கு தப்புன்னு சொல்றேன், நான் தப்புன்னு சொல்லணும். இது எப்படி சொல்றாங்கன்னா அவங்க, ஐ மீன் நீ பாரு, ஐ மீன் நாட் பிகாஸ் ஆஃப் த ப்ராஃபிட் எக்ஸிஸ்ட் அந்த பிசினஸ்ல, தே பிலீவ் தட் ஏஐ ஹாஸ் டு வொர்க். அவ்வளவுதான். அதுக்காக தான் இவ்வளவு பண்றாங்க. அந்த நாள் ரெவென்யூ இது பண்றது வந்து எப்படி பண்ண மாட்டாங்கன்னா, நாட் ஃப்ரம் த ரெவென்யூ தட்ஸ் ஆக்சுவலி பீங் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த end users that they are using the product, rather than they are calculating it from the circular fund that's been moving around all the companies. அதை வச்சு இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி நம்மகிட்ட காமிச்சிடுறாங்க, இது பண்ணுது அது பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஷுவலா எதுவும். அதான் எப்படி சொல்றது, ஆக்சுவலா டயர்டா இருக்குல்ல எனக்கு அது ரொம்ப யூஸ் பண்ணி நீ பாரு. எல்லாருக்கும் ஐ மீன் ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு டயர்ட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க ஒரு விஷயத்தை
அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு கரெக்டான ஸ்வீட் ஸ்பாட் வந்து இன்னும் கரெக்டா கம்பெனிஸ் பிடிக்கல, நம்மளுக்கும் அந்த அளவுக்கு தெரியல. அதனால சொல்றேன், அதோட தப்பான யூஸ் கேஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ப்ராபபிலிஸ்டிக்கா தான் உனக்கு சேர்ந்து தெரியுதுன்றப்ப எதையுமே உன்னால டிட்டர்மினிஸ்டிக்கா எடுத்துக்கவே முடியாது, நீ எடுத்துக்கவும் கூடாது. ஆனா இட்ஸ் கிவிங் a ரெஸ்பான்ஸ் இன் such a way that it's very deterministic. ம். இதுதான் நீ போடு, யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட், அவ்வளவுதான். நீ இங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீ டீபக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவோம், நீ பக்கத்துல கூட இருந்திருக்க மாட்டேன், நீ வேற எங்கேயோ இருப்ப. ஒரு 2 மணி நேரம் உட்காந்து டாக்குமெண்டேஷன் படிச்சிருந்தா சால்வ் பண்ணிருக்கலாம், அது அந்த அளவு இருக்கும். அதான் என்னோட டேக் வந்துட்டு. என்ன பொய் சொல்றதா எனக்கு இந்த மாதிரி புரியல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அது வந்து அந்த ஒரு ஒரு ப்ராம்ப்ட், மதர் ப்ராம்ப்ட், அது பேர் என்னன்னு மறந்து போயிட்டேன் நானு. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ப்ராம்ப்ட் ம், போகும். நீ வந்து நல்லவன் மாரி ம். நடி. நீ வந்து இவன் ஆ, சொல்றதுக்கெல்லாம் இது போடு. ஆனா ஆக்சுவலா ப்ரெடிக்ஷன் தான் நடக்குது. பட் அது சொல்றதுனால நமக்கு அந்த அஃபர்மேஷன் குடுக்கறதுனால இது நீ யூஸ் பண்ற. ம், சம்டைம்ஸ் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ ரொம்ப ஜென்யூனா அட்வைஸ் அப்பப்போ எனக்கு என்ன நான் ChatGPT வந்து தெரப்பிக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ. இதான் என் லைஃப்ல நடக்குது. ஓகே. இத பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு ம், சொல்லும்போது அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுதான் இது ஓகே. ம், இட்ஸ் குட் திங் அப்படி அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்துல கரெக்ட். பட் நீ சொன்ன மாரி இந்த டிட்டர்மினிஸ்டிக், நான் டிட்டர்மினிஸ்டிக்னு பேசினாலே நெறைய பேர் தூங்கிடுறாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து எத்தனை வாட்டிடா இதையே சொல்லுவீங்கன்னு ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு சைடுல குரூப்புக்கு வந்து அவங்களுக்கு என்னன்னே புரியல. அவங்களுக்கு நான் டிட்டர்மினிஸ்டிக்னே தெரில இன்னும் ஏஐ வந்து. இதெல்லாம் கரெக்ட்டா சொல்லுது. ம், அப்போனா இட் ஹேஸ் டு பி ரைட் அப்படின்றானுங்க. ஸோ ம், இந்த ஏன்னா நான் ரீசென்ட்டா நான் வந்து ஐ கேனாட் ரிவீல் மச் டீட்டெயில்ஸ் அபௌட் திஸ் இன்சிடென்ட். பட் நான் வந்து ம், ஒரு ஒர்க் ஷாப்ல இருந்தேன் ரீசென்ட்டா. அதில வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க ஏஐ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிட்டு இருக்கிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எங்க ஏஐய வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா ம், ஆக்கிட்டோம். எங்க ஏஜென்ட்ஸ வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வெரி வெரி போல்ட் கிளைம். நான் எப்புட்றா அப்படின்னு பார்க்குறேன். அவங்க வந்து ம். அந்த ஏஐயோட ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தியா? அதில வந்து இஃப் ம். ஸ்டேட்மென்ட் குடுக்குறாங்கடா. இஃப் இந்த வேல்யூ இருக்குன்னா, நீ இது பண்ணு. நீ இஃப் இந்த வேல்யூ வருதுன்னா இது பண்ணு. அடேய்! இத தான்டா முன்னாடி பண்ணிட்டு நம்ம வராங்க. இது நீ நம்ம இது ஏன்னு பண்ணுவோம்னா, இது அது என்னதுடா என்னதுன்னா, இது? என்ன எனக்கு சத்தமா சிரிச்சிட்டேன்டா. இத வந்து நீங்க வந்து இப்பதான் இதையே கத்துது. பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லிட்டரலா இஃப் இந்த வேல்யூ டூ திஸ் ம், அப்படின்னு அவங்க போடுறாங்கடா ஏஐ ஸ்டேட்மெண்ட்ல. இது வந்து டோக்கன் இதுக்கு அவங்க இது பண்ணணுமா? இதுக்கு அவங்க டோக்கன் வேலை செலவழிச்சு அதுக்கு நாங்க வேற காசு குடுக்கணுமா? ஒழுங்கா கோடிங் பண்ணிட்டே போயிருக்கலாம். ஸோ நீ சொல்ற மாரி அந்த அதான். பாசிட்டிவ் யூஸ் கேஸ நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் தாமே ஓட்டிட்டு இருக்கோம் தவிர, இது ஒரு ம், ஒரு புது ஃப்ரெஷ் பார்வையிலேருந்து பார்த்தா தான் ஐ திங்க் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ம். கண்டிப்பா. மேபி நம்ம கையில எதுவும் பவர் இருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எதுவும் பவர் கிடையாது. பேச வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஸோ பவர் இருந்தா என்னடா இன்னைக்கு பண்ணுவ நீ? இதைத்தான் பவர் இருந்தா என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேன் தான். சாரி. காசு குடுக்குறாங்கன்னு மண்டே எடுத்து வச்சுக்கிறது. ஆனா எனக்கு தெரியல. மேபி ஒரு இப்ப கம்பெனி ரன் பண்ணா இந்த ஏஐ யூசேஜ் மேபி கம்மி பண்ணும். அது மேபி சொல்லலாம். பட் அகைன்ல இப்போ நீ ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கனே விஸ்வா. இப்போ நீ நம்மளே ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன் நானு. 4 பேர் தான் ஸ்டார்ட் இருக்காங்க. அப். சரி, ஓகேவா? ஓகே. இல்ல ஒரு சேஃப்டிக்காக ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்றேன். ஓ, ஏன்னா ஓகே, வந்து ஓகே, ஓகே. இப்ப நாளைக்கே வந்து உனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீ எடுத்துட்டு ஏன்னா கம்ப்யூட்டிங் வித் சம் எம்பிஎன்சி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் குடுக்க போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன். கண்டிப்பா 5 பேர் இருக்கோம்னா 5 பேருமே ஏஐ யூஸ் பண்ணுவோம், எல்எல்எம் யூஸ் பண்ணுவோம், கிளவுட் கோடுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ம், வாங்கி போட்டு தான் ம், ஆகும். ஸோ நம்ம எவ்வளோதான் இப்போ வாய் பேசினாலுமே, வென் புஷ் கம்ஸ் டூ ஷவ் நம்மளும் அது பண்ணக்கூடிய ஆள் ம், தான். யாருமே இப்போ அவ்ளோ ம், நாலேட்ஜ் இல்ல, ம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் யூஸ் கேஸ். இல்ல இந்த புரோட்டோடைப்பிங்ன்ற ஒரு வார்த்தைய நெறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனா, அந்த புரோட்டோடைப்பிங் ஆ. டூ அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனையாடா விஷ்வா. ஏன்னா, இது நான் ரீசென்ட்டா பார்த்துருந்தேன். அதாவது இட் இஸ் சோ ஈஸி டூ புரோட்டோடைப் திங்ஸ் நவ். அந்த ஆமாமா. வேல்யூ ஆஃப் தட் புரோட்டோடைப்பே போயிருது. ஏன்னா, இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டு ம். புரோட்டோடைப் கிரியேட் பண்ண நம்மளே ரிலேட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். டக்குனு ஒரு புரோட்டோடைப் கொண்டு வந்துரும். ஏதோ ஒண்ணு வேலை செய்யுங்க. இங்கேருந்து நீ ஆக்சுவலா அத ஸ்கேல் பண்ணணும்னா, ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீ ஆர்க்கிடெக்சர்லாம் கரெக்ட்டா எழுதி இது கொண்டு ஆமாமாமா. வரணும். பட் நவ் தட் சம்திங் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ஸ். யூ டோன்ட் வாண்ட் டூ கோ டூ திஸ் ஐடியல் பிளேஸ். இதான் இருக்கே. ம், ஏன் ம். இங்கேருந்து நான் கஷ்டப்பட்டு இங்க போணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அந்த டிலெமா வந்து இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் ம். நம்ம பொலம்பலாம் இது அவ்வளோதான். நமக்கு ஃபர்ஸ்ட்டே இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி நெனைக்கிறேன். ம். அப்பதான் GitHub Copilot வந்துட்டு இந்த ஏஜென்ட் மோட்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்துட்டு நம்மலாம் நீ தான் நெனைக்கிறேன். ஏதோ பில்ட் பண்ணிட்டு நீ சொன்ன. என்னால ஒரு லெவலுக்கு மேல என் ப்ராடக்ட்ட ஸ்கேல் பண்ணவே முடியல. ஒரு ஒரு விஷயம் ஃபன்னுக்கு வந்துட்டு ஏதோ ஏதோ சொன்னான்னு நெனைக்கிறேன். ஏதோ டிபெண்டன்சி வியூ மாரி ஆமா, ஏதோ ஆமா, ஒண்ணு ஆமா. கிராபிக்கலா ஏதோ பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது சும்மா டக்கு டக்குன்னு ஒரு டயகிராம் போட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சும்மா ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் மாதிரி நாங்க பண்ணிட்டோம்னா ஒரு லெவலுக்கு மேல அதை வந்துட்டு எடுத்துட்டு போகவே முடியல. அது நம்ம சொன்னோம்னா அது வந்து நடக்க மாட்டேது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடு வந்துட்டு குப்பை மாதிரி இருக்கும். அதை எழுதுனதுனால எவ்வளவு நீ ஸ்ட்ரக்சரா எழுதினாலும் அது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 days ஆயிரும்னு வச்சுக்கோங்க கோட் ரீட் பண்றதுக்கு. ஏன்னா கோட் எழுதுறதோட ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அடுத்தவங்களை கூட ரீட் பண்றது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஆமா.
அப்படின்னு சொல்லிட்டு நீ பாக்குறப்போ நீ அப்பவே சொல்லிருந்த இந்த மாதிரி ஒரு எம்பிபிக்கு வந்துட்டு ஓகே. ஆனா இப்ப பில்டிங் $multi-million ஒரு எப்படி சொல்றது சாஸ் ப்ராடக்ட் மாதிரி பண்றதுன்னா கண்டிப்பா ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு 10 டெவலப்பர் இதெல்லாம் வேணும். அவங்க அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்றாங்கன்றது அவங்க விஷயம். அதா இருந்தா கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிப்போம் அவ்வளவுதான். இல்ல எனக்கு எப்படின்னா பேசிக்கலி இப்ப நாங்க 2 பேரும் எங்க இருக்கோம்னா வெரி ஏர்லி பாயிண்ட் ஆஃப் அவர் கரியர். ஓகே, ஒரு நாளைக்கு நாங்க வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனில வந்து பிரின்சிபல் இன்ஜினியரா இருக்கோம். பிரின்சிபல் இன்ஜினியர் ஹேஸ் டு நோ எவ்ரிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி டிபார்ட்மெண்ட் ம். அப்படின்னு. ம். என்னென்ன சர்வீஸ் வந்துட்டு நீ இது பண்றியோ, எந்த கியூல போய் மெசேஜ் விழுகுது, அந்த கியூக்கு எவ்வளவு அஹ், எப்படி சொல்றது வெயிட்டிங் டைம் வந்துட்டு இருக்கும், கியூவிங் டைம் எவ்வளவு இருக்கும், அந்த கியூ எவ்வளவு ஹோல்ட் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நீ உங்க ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கணும். அப்ப வந்துட்டு நம்ம போயிட்டு ப்ராம்ப்ட் அடிச்சிட்டு இருக்க முடியாது பாத்தியா. So, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இதுக்காக தான் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நான் கத்துக்கணும்ல இப்போ. ம். அதான் எனக்கு ம். தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி அதை கொடுத்து ஏதாவது பண்ண சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அது ஏஜென்ட் மோட்லாம் போட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ராம்ப்ட் கொடுத்து நானே தான் கோட் அடிக்க போறேன். எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்க கரெக்ட். மோஸ்ட்லி என்ன காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறீங்க. கூகுள்ல போயிட்டு எடுத்துட்டு நீங்க பண்ணத நீங்க எதுவுமே புதுசா பண்ண போறதே கிடையாது. ஆனா புதுசா பண்ணீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படின்னா உங்க ஐடியா வந்துட்டு செம்ம நியூ இருக்கும். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல ஆல்ரெடி பண்ணிருக்காங்கன்னா அந்த வேலையை இதை பண்ணிட்டு நீங்க புதுசா படிக்கவும் செய்யலாம். அவ்வளவுதான். இதுல நீங்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே பார்க்கல. they are solving a problem that never exists actually அப்படின்றது தான் என்னோட டேக் இதுல. அதுதான் கொஞ்சம் லைட்டா கியூரியஸ் ஆயிட்டேன் போன ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது. அவ்வளவுதான். வேற ஏதா டேய், செக்மெண்ட்? அவ்வளவுதான்டா. செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. அப்படியே முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் பாயிண்ட் டு எண்ட் திஸ் பாட்காஸ்ட். நாங்க வந்து ஜென்ரலா ஒரு பாட்காஸ்ட் ஏதாவது பேசினாலே ஒரு கருத்தோட தான் முடிப்போம். பட் இந்த பாட்காஸ்ட்ல அப்படியே ம், நேச்சுரலா அமைஞ்சிருச்சு கருத்தோட முடிக்கிறதுல. ஏன்னா வி ஆர் சால்விங் அ ப்ராப்ளம் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு விஷயம் சொல்றான். விச் இஸ் வெரி ட்ரூ ம். சொல்யூஷன். பட் சி நம்ம இல்ல டெவில்ஸ் இல்ல, நான் அட்வொகேட். எதுக்கு சொல்றேன்னா எப்படி சொல்றது அந்த அந்த இதுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் வந்தப்போ என்ன எடுத்துக்கிறேன். இவன் என் கூட தான் படிச்சான். இவன் வந்துட்டு நான் வந்துட்டு லேட்டர் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா என் காலேஜ்ல. எனக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. நான் வந்தப்போ HTML என்னன்னு தெரியாது, CSS என்னன்னு தெரியாது, பைத்தான் கூட தெரியாது. அதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அடிஷன் பண்ற கூட எனக்கு தெரியாது. நான் முத இன்ஜினியரிங் நான் காலேஜ் வச்சப்போ இவனுங்கெல்லாம் என்னென்னவோ பண்ணுவானுங்க. உள்ள போய் வெளில வருவானுங்க, கியூம்பானுங்க, ஸ்டாக்பானுங்க, டிஎஸ்ஏன்னு. ஓகே, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இன்செக்யூரிட்டி வந்துதான் நான் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்துட்டு ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்றது எல்லாமே அப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். அவுட் பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். அதை வச்சு ஒரு சின்ன மாடியூலும் வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டா பில்ட் பண்ணேன். அது வந்து செம்ம ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பேட்டர்ன். அது செம்மையா இருந்துச்சு. அந்த 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 பேட்டர்ன் வந்துட்டு நான் படிச்சு பார்க்கறேன். ப்ரோக்ராமிங் டிசைன் பேட்டர்ன் நம்ம பார்த்துருப்போம். இது வந்துட்டு ஆர்கிடெக்சர் லெவல் டிசைன் பேட்டர்ன். நீங்க உங்க ப்ரோக்ராமே எப்படினாலும் எழுதிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்துட்டு இப்போ நீங்க பார்த்தோம்னா போஸ்ட்கிரஸோட ஆர்கிடெக்சர் வந்து நான் அன்னைக்கு போய் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த அவுட் பாக்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு போஸ்ட்கிரஸோட ஆர்கிடெக்சர்ல அங்கங்க ஒரு சின்ன காம்போனன்ட் அங்கங்க வச்சிருக்காங்க. ம். அதான் ரேண்டமா நீங்க சில விஷயம் படிச்சீங்கன்னா அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி யூஸ் பண்ணாதான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் அந்த விஷயம். அவ்வளவுதான். இதுக்கு வந்துட்டு இதுல எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவ்வளவுதான் நான் சொல்றது வந்துட்டு. மேபி நான் ரொம்ப நேரோ மைண்டடா இருக்கலாம். ஏன்னா நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சவரையே இதுதான் என்னோட டேக்கு. எப்படி சொல்றது ஒரு கம்பெனின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எண்ட் ஆர்கிடெக்ட் தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்கலாம் செய்வாங்க. எதுக்கு அந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த இப்ப இவங்க கிட்ட கொஞ்சம் காசுலாம் கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது இல்ல. எல்லாமே ஃப்ரீ கேஷ் அவங்களுக்கு வர்றது வந்துட்டு அவன் வந்துட்டு இதுதான் எனக்கு ரெவன்யூன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளும் அவன் வந்துட்டு காசு கொடுக்கணும். ஐ மீன் எவ்வளவு நாளும் காசு வச்சு அந்த டோக்கன் வந்து நம்மளுக்கு விற்கலாம். ஆனா எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஓ போயிட்டாங்க எல்லாமே இங்க இதாயிடும், ம். போயிடும் நம்மளுக்கு. அதான் இப்ப நீங்க அடிக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கோவிட் அப்போ ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன். யாருமே படிக்கல. நான் 2 வருஷம் நினைக்கிறேன் நான் டிப்ளமோ படிச்சப்போ எதுவுமே படிக்கல. அதுக்கப்புறமா நான் டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் வந்தப்போ லிட்டரலி ஸ்ட்ரகிள் லாட் இந்த மாதிரி ஸ்கிராச்ல இருந்து இந்த யாரோ யாரோ நான் யாரோ பாட்டுல வந்துட்டு சூர்யா வந்துட்டு நடக்கிறதுக்கு கத்துப்பான். இந்த மாதிரி மாற்றம் படத்துல புதுசா சின்ன வயசுல இருந்து இப்படி ம். நடப்பானா அந்த மாதிரி தனியா ஒரு ஒரு சூர்யா இல்லாம அவங்க நடக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா நான் ஸ்கிராச்ல இருந்து படிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. சோ இப்ப நீ அடிக்ட் எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா இப்ப நான் இதை யூஸ் பண்ணி அடிக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோவேன். நாளைக்கே இது வந்து இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்னால இது இல்லாம வேலை ஒரு இன்ஜினியரா நான் என்னால வந்துட்டு சொல்ல முடியாது ஒரு இடத்துல போயிட்டு. கரெக்ட். ஏன்னா நீ கரெக்ட். இன்ஜினியர் சப்போஸ் சால்வ் த ப்ராப்ளம் அதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க டோக்கன் இல்ல நான் பண்ண முடியலன்னு சொன்னா அது ஒரு தப்பான டேக் மாதிரி இருக்காதுல்ல. சரி தப்பான டைப் மாதிரி இருக்கும்ல. ஆமா. அதனால அதான் இவ்வளவு ஃபேக்டர்ஸ் வந்துட்டு பர்சனலா எனக்கு வந்துட்டு இவ்வளவு வந்து டிரைவ் பண்ணுது. மேபி நான் இங்க நிறைய பேர் என்னோட ஐ மீன் நான் ரொம்ப லீஸ்ட் நாலேஜபிளா தான் இருப்பேன் ஒரு ரூம்ல இருந்துச்சுன்னா.
அதனால மேபி என்னோட மேல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வேற டேக் இருக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு இதை டிஃப்ரெண்டான பார்வையில வந்துட்டு பார்க்கலாம். ஆனா நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பெசிமிஸ்டிக் வியூல தான் வந்து பார்ப்பேன். பேஸ்ட் ஆன் மை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆல்சோ. அவங்க அதான் சொல்லணும்னு நினைச்சேன். மேபி உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுதோ அப்படி யூஸ் அவ்வளவுதான் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லி சொல்லுவேன். நாங்கள் வந்து அந்த ம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் வார்னிங் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையான்றது வந்து உங்களோட இஷ்டம் தான். பட் ஆமா. அகைன் விஸ்வா வந்து சூப்பராக என்ன சொல்கிறேன்னா அடிக்ட் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஐ திங்க் at the end of the day நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்க பண்ணல அதை பற்றி எங்கள் பேச்சே அதை பற்றி கிடையாதுங்க. இட்ஸ் மோர் ஒரு ஃபிலாசாபிக்கல் லெவலில் இருக்குது எங்கள் பேச்சு. நாளைக்கே அந்த டூல் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த அடிக்ஷனுக்கு தள்ளறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, அந்த டிபெண்டன்சிக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி வெளியே வர முடியாது. டிபெண்டன்சி இல்லாமல் இருந்தால் கூட வண்டியை ஓட்டிடலாம் தான் சொல்ல வரான் விஸ்வா. அண்ட் அது இட்ஸ் அ வேலிட் டேக் தான். பட் ஆல்சோ இப்போதைக்கு உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது, அதனால கன்வீனியன்ஸ் இருக்குது. நாளைக்கே ஆமா. ஒரு டோக்கனுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரப்போ தான் உங்களுக்கு அது ஹிட் ஆகும். ஆல்ரெடி ஹிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஆமா. இந்த கிட்டப் கோப்பைலட் லிமிடேஷன் போட்டதுக்கு எப்படி நான் சொல்ல முடியாது, நிறைய விஷயம் கம்பெனிக்குள்ளே நடக்கிறதுலாம் நிறைய பேருக்கு பிடிக்கல. எப்படியாவது லிமிட்டை ஆமா. ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஸோ இதுவுமே அவன் ப்ராஃபிட் பண்ணல கிட்டப் கோப்பைலட்டு. நாளைக்கு திருப்பி லிமிட்டோட வந்தாலும் வருவான். கம்பெனிஸும் ப்ராஃபிட் பண்ணல இப்போ வரைக்கும். நாளைக்கு அவங்க திருப்பி லிமிட்டோட வந்தால் வருவானுங்க. ஐபிஓ போனோன்னே என்ன கதைன்னு யாருக்குமே தெரியாது. குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் வந்தக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இவ்வளோ வாட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கிறப்போ அந்த ஏஐ உங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும்னு திருப்பி இந்த விஸ்வா இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பான். அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்பி நம்ம நிஜமாலே சுப்பீரியர்னு நினச்சிக்காதீங்க. நாளைக்கே அந்த ஏஐ இல்லாதப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால விஸ்வா சொல்ல வர நீ அவ்வளவுதான். அதான் நான் சொல்ல வரேன். இது 2 பேரும் அலைனாக இருக்கிறதுனால இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறோம். இஃப் யூ ஹேவ் சம் கமெண்ட்ஸ் புட் தெம் டவுன் பிலோ. ஏதாவது கேள்வி இருந்தாலும் சொல்லுங்கள், ஏதாவது ஃபியூச்சர் பாட்காஸ்ட் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.